மாவட்டம் தோகைமலை ஒன்றியத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து புமுதேரி, வடச்சேரி, பில்லூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், இம்முறை வெற்றி பெற்றால் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீடு திட்டத்தை மக்கள் உயர் சிகிச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறினார். மேலும் பேரூர் பகுதியில் இடிந்துள்ள கான்கிரீட் வீடுகளை பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் சரி செய்து கொடுக்கப்படும் எனவும், சாலை விரிவாக்க பணி மற்றும் தொகுதிக்கு தேவையான அனைத்து பணிகளும் செய்து கொடுக்கப்படும் எனவும் ரவி பச்சமுத்து கூறினார். இதில் பிஜேபி தோகைமலை கிழக்கு ஒன்றிய தலைவர் ராஜா, பிரதீப், ஐஜேகே மாநில துணை செயலாளர் நெல்லை ஜீவா, மாவட்ட தலைவர் பிரகாஷ் கண்ணா, மாவட்ட செயலாளர் பிச்சை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நமக்கு நல்லா தெரியும், இப்போ இந்த தேர்தலில் கண்டிப்பா மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி தான் வரப்போகுது. மோடி தான் பிரதமர் ஆக போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 400 சீட்டுக்கு மேல வருவாரு. அதே சமயத்துல நமக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் எல்லாம் நமக்கு தேவை. அப்படின்றப்போ எனக்கு முன்னாடி இங்க பேசினவங்க ஐயா என்னென்ன ஸ்கீம் பண்ணாங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இங்க 2 வகுப்பறைகள் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலுக்காக. ஐயா இந்த பாராளுமன்ற நிதியில இருந்து மீண்டும் அவர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் 1200 மாணவர்கள் பழைய முன்னாடி எப்படி ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு 50 மாணவர்கள் வீதம் 6 சட்டமன்ற தொகுதி 1200 பேருக்கு கல்வி கொடுத்தாரோ அதே மாதிரி அதே ஸ்கீம் இன்னும் தொடரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி 1500 பேருக்கு 10 லட்சம் ரூபாய்க்குரிய காப்பீட்டு திட்டம் அதுவும் ஐயா பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்து ஐயாவை நம்ம எல்லாம் தாமரை சின்னத்துல தேர்ந்தெடுத்து அவர் பெருவாரியான வாக்கு ஜெயிக்க வைக்கணும். அது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். வர 19ஆம் தேதி மறந்துடாதீங்க. வாக்களிப்பீர் தாமரைக்கு, வாக்களிப்பீர் தாமரை.